ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துல சிவையா பார்வத்தம்மா புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அருண். அவங்க கூட சேர்ந்து சிவையாவோட அம்மாவான லக்ஷ்மி அம்மா கூட அதே வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பார்வதி அம்மா ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பொறுமைசாலியான மனுஷி. ஒரு நாள் எல்லாரும் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அருணுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிவையா அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னாரு. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு இருக்கேன். என்னப்பா அது? உங்க பேரன் அருணுக்கு ஒரு பொண்ணை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்பா, இவ்வளவு நாளுக்கு ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. மருமக வந்தான்னா எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். இவ்வளவு நாள் ஒத்தையிலே செஞ்சு செஞ்சு எனக்கு முடியலங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானப்பா. என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நல்ல சம்பந்தம் வந்தா முடிச்சிட வேண்டியதுதான். ஆல்ரெடி ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குமா. என் சின்ன வயசு ஃப்ரெண்டு ராகவ் இருக்கானே, அன்னைக்கு வீட்டுக்கு கூட வந்திருந்தானே. ஓ, ராகவா? அவன் ஏன்டா எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டான்? நீ பண்ற லூட்டி எல்லாம் என்கிட்ட சொல்லி கொடுக்கறதே அவன் தானே. ஆமா, இந்த நேரத்துல அந்த ராகவ பத்தி எதுக்காக பேசுற? இப்ப எதுக்காக ஞாபகத்துக்கு வந்தான்? அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்காமா. அந்த பொண்ணை நம்ம அருணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு சம்மந்தி ஆகணும் அப்படின்னு அவன் ரொம்பவே ஆசைப்படுறான். நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானங்க. யாரோ தெரியாத ஒரு பொண்ணு கூட கல்யாணம் செய்யறதுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்டு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண நல்லது தானே. ராகவ் கூட ரொம்ப நல்லவன்டா. இப்ப அவன் பொண்ணுனா அவன மாதிரியே நல்லவளாதான் இருப்பா. அருணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவனுக்கும் சரி அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உன் நண்பங்கிட்ட பேசலாம்ல. ஏன்பா அருண், நீ என்ன சொல்ற? பா, உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுபடியே செய்யுங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அருண் சரின்னு சொன்னதுனால அஞ்சலி கூட கல்யாணமாச்சு. அஞ்சலி புருஷன் வீட்டுக்கு வந்த மறுவது நாள். என்னம்மா பார்வதி, நீ காஃபிய கொண்டு வர. உன்னோட புது மருமக எங்க? அந்த பொண்ணு இன்னும் எந்திரிக்கல போல. என்னது, காலையில 10 மணி ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல? அருண் கூட எந்திரிச்சு வந்து இப்படி உக்காந்து இருக்கான். ஆனாலும் அந்த பொண்ணு எந்திரிக்கலையா? சரி, ஒரு தடவை போய் எழுப்பிட்டு வா. அத்தை, அந்த பொண்ணுக்கு ஏதாவது டயர்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் எழுப்பல அத்தை. அப்பவே அஞ்சலி உடனே ரூம்ல இருந்து வெளியே வந்து, அத்தை, எனக்கு சுட சுட காஃபி. அஞ்சலி, என்ன 10 மணி வரைக்கும் படுத்து தூங்குனது மட்டும் இல்லாம லேட்டா எந்திரிச்சு வந்து எங்க அம்மா கிட்டயே காஃபி கேக்குற? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பரவாயில்லடா, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம கேட்டுட்டா. இன்னைக்கு ஒரு நாள் போனா போகட்டும். நாளைக்கு காலையில இருந்து சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுப்பா. அஞ்சலி உடனே ஷாக் ஆயி, அத்தை என்ன சொன்னீங்க? நாளைக்கு காலையில இருந்து நான் முதல்ல எந்திரிச்சு உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணுமா? ஐயோ, அவ்வளவு பொறுமை எல்லாம் எனக்கு இல்ல அத்தை. எல்லாரும் ஒரே தடவை ஷாக் ஆகி, அதென்னம்மா அப்படி சொல்ற? வீட்டுக்கு வந்த மருமக எங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை தானே. இல்லப்பா, இப்பதானே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்தா. அதான் தூக்க கலக்கத்துல அப்படி பேசிருப்பா. நாளைக்குல இருந்து அவளே புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்குவா. பாட்டி, நான் ஒன்னும் தூக்க மயக்கத்துல சொல்லல பாட்டி. அத்தை சொன்னாங்கல்ல, அப்பவே என்னோட தூக்கம் எல்லாமே பறந்து போயிடுச்சு. நான் உண்மையிலதான் அத்தை சொல்றேன். இந்த வீட்டு வேலை, வீட்டு பொறுப்பு, இது எல்லாத்தையும் என் மேல திணிக்காதீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வேலை எல்லாம் செய்ய தெரியாது. நான் கொஞ்சம் சோம்பேறிதான் அத்தை. இங்க பாருமா அஞ்சலி, இந்த வயசுலயும் காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டு சமையல் வேலை முடிச்சு எல்லா வேலையும் முடிக்கிறேன். நீ என்னடானா எனக்கு தெரியாது சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொல்ற? அப்பா அத்தை, உங்க காலம் வேற அத்தை. எங்க வீட்லயும் எங்க அம்மா நீங்க செய்யற வேலை எல்லாத்தையும் தான் செய்வாங்க. இப்போ உங்க மாதிரி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது. எனக்கு என் வீட்ல உக்காந்து சாப்பிடுறது மட்டும் தான் தெரியும். வேணும்னா ஒரு வேலைக்காரிய வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு வேலைக்காக இன்னொருத்தர் மேல எதுக்காகமா ஆதாரமா இருக்கணும்? நம்ம வீட நம்ம பாத்துக்கிற மாதிரி மத்தவங்க பாத்துக்குவாங்களா? என்ன அத்தை, காலையிலேயே கிளாஸ் எடுத்துட்டீங்க? எனக்கு கேக்குறதுக்கே போர் அடிக்குது. அதுவும் இல்லாம இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்களே, காலெல்லாம் வலிக்குது. சரி அத்தை, நான் போய் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா வரேன்.
அப்படின்னு சொல்லி அஞ்சலி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு அவளை பார்த்து யாருக்குமே எதுவுமே புரியல. புதுசா வந்திருக்கிற பொண்ணு போக போக சரியாயிடும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனா நாட்கள் போய்கிட்டு இருந்தது. அஞ்சலிக்குள்ள எந்த மாற்றமும் வரல. ஒரு நாள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அம்மா அஞ்சலி, மாத்திரை சாப்பிடுற நேரமாச்சு, என்னோட மாத்திரையை எடுத்து கொடுத்துட்டு எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஐயோ பாட்டி, நான் உட்காந்து டிவி பாக்குறேன்ல, இப்ப எந்திரிச்சிட்டு போனா இந்த ப்ரோக்ராமே மிஸ் ஆயிடும். அது இல்லாம எனக்கு கால் வலிக்குது, நீங்க அத்தை கிட்ட கேளுங்க. அது இல்லம்மா அஞ்சலி, அம்மா மாத்திரை போடதானே தண்ணிய கேக்குறாங்க. மாமா, எனக்கு அப்பத்துல இருந்தே ரொம்ப தாகமா இருக்கு. ஆனாலும் எந்திரிச்சிட்டு நான் போகவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் தான் இன்ட்ரெஸ்ட்ல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கேனே. பாவமா பார்வதி காலையில இருந்து ஒத்தையிலேயே வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிருக்கா. இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம். நீ போய் எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரக்கூடாதா? உன் மாமியாருக்கு வேலையில கொஞ்சம் உதவி செஞ்சா உனக்கும் கொஞ்சம் உடம்பு வலி குறையும்ல. இப்ப உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும், அவ்வளவுதானே? எதுக்காக அப்படியே சரித்திரையை பேசுறீங்க? உட்காருங்க, நான் போய் கொண்டு வரேன். அஞ்சலி கோவமா கிச்சனுக்கு போய் தண்ணி கொண்டு வந்தா. மறுபடியும் வந்து சோஃபால உக்காந்தா. சரியா அப்பவே அருண் ஆபீஸ்ல இருந்து வந்தா. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தான். வேணும்னே அஞ்சலி கிட்ட வந்து, அஞ்சலி, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பாடு எடுத்து வை. எங்க, நான் டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? எனக்கே சாப்பாடு எந்திரிச்சிட்டு போய் போட்டுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போட்டு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு பசி எடுத்தா அத்தை இருக்காங்க, போய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன எப்ப பார்த்தாலும் முடியல முடியலன்னு உக்காந்துக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டு இருக்கியே, அம்மா தனியா எப்படி வேலை செய்வாங்க? அவங்களுக்கு என்ன டயர்ட் ஆகாதா? இப்ப என்னத்துக்கு வந்தும் வராதமா இப்படி நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாதுல்ல, அதுக்கப்புறம் நான் எப்படி செய்யறது? எனக்கு வேலை செய்ய தெரியல. ஒரு வேலை அப்படி தெரிஞ்சா கூட எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். அதை எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஆமா, அத்தே என்ன எந்த வேலையும் செய்யன்னு சொல்றது இல்ல. ஆமா, நீங்க என்னங்க செய்யன்னு சொல்றீங்க? சாப்பாடெல்லாம் ரெடியா தான் இருக்கு, வேணும்னா நீங்களே போய் போட்டு சாப்பிடுங்க. சும்மா என்ன போட்டு கொடுன்னு இம்சை பண்ணாதீங்க. டே அருண், உனக்கு தான் சாப்பாடு வேணும்னா போட்டு கொடுக்க நான் இருக்கல. அதுக்கப்புறம் எதுக்காக அவகிட்ட சண்டை போடுற? ஆபீஸ்ல எப்பவோ சாப்பிட்டுருப்ப, இப்போ பசி எடுக்கும்ல, சீக்கிரம் வந்து சாப்பிடு. வா, நான் பரிமாறுறேன். அஞ்சலி அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டா. அருண், எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட சண்டைய போடுற? அப்புறம் என்ன வேற என்னப்பா செய்ய சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் எல்லா வேலையும் அம்மா கையிலேயே செய்ய வச்சுக்கிறா. அவங்களுக்கு மட்டும் உடம்பு வலி இருக்காதா? அத பார்த்தா எனக்கு கோவம் வராதா? அஞ்சலி சின்ன குழந்தைங்க மாதிரிப்பா, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டா. பட்டு பட்டுன்னு சொல்லிடுவா. என்ன, கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம், அதை தவிர வேற ஒண்ணு இல்ல. மருமக வந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கல்லம்மா. இன்னைக்கு என்னவோ அவளுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நல்ல குணத்துக்கும் ஒரு எல்லை இருக்குமா? சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? அவ சோம்பேறித்தனம் விட்டுட்டு வேலை செய்யணும், அவ்வளவுதானே? எப்பவும் போல அஞ்சலி காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு ஹாலுக்கு வந்து பாக்கும்போது பார்வதம்மா ஹால்லயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அத்தைக்கு என்னாச்சு? அப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்க? நேத்து முழுக்க உன் மாமியாரு விரதம் இருந்தால, அதனாலதான் அவளுக்கு கொஞ்சம் டயர்டாயி ஜுவரம் வந்திருக்கு. அம்மா அஞ்சலி, எனக்கு மாத்திரை போடுற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா சமையல் செஞ்சேன்னா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்குவேன். ஆனா பாட்டி, எனக்கு சமைக்கவே தெரியாதே. நீதான் எப்ப பார்த்தாலும் போனையே பாத்துக்கிட்டு இருப்பியே, அதுல பார்த்து சமையல் செய்யுமா. உன் மாமனாருக்கும் உன் வீட்டுக்காரனுக்கும் பசி எடுக்குதான். அஞ்சலி எதுவுமே செய்ய முடியாம போன்ல பாத்துக்கிட்டே சமையலறைக்கு போய் அவ நிதானமா சமைக்க ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, சமைக்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டமா? சாப்பாட வெடிக்கலான்னு பார்த்தா, சாப்பாட வெடிக்க போனா ஆவி மேல அடிக்கும், அனல் அடிக்குமே. ஆனா அத்தை இந்த வேலையெல்லாம் டெய்லி சுலபமா செய்வாங்களே, எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? 1 மணி நேரத்துக்கே இடுப்பெல்லாம் வலிக்குதே. பாவம் அத்தை, இத்தனை நாளா ஒத்தையிலேயே சமைச்சுக்கிட்டு இருந்தாங்களே, ரொம்ப பாவம். சோம்பேறியா உக்காந்துக்கிறது என்னவோ நல்லதுதான், ஆனா பொறுப்புங்க தெரியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பா, எப்படியும் கொஞ்ச நேரத்திலேயே சமையல் முடிஞ்சிரும் அப்படின்னு சமையல முடிச்சு எல்லாருக்கும் எடுத்து வச்சா. அஞ்சலி, முதல் தடவை சமைச்சா கூட உன் கை ருசி அற்புதமா இருக்குமா? ஆமா அஞ்சலி, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. உன் சமையல் எவ்வளவு ருசியா இருக்குமா.
ஏம்மா இவ்வளவு நாளா சமைக்காம இருந்த? உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. இப்படி எல்லாரும் அஞ்சலிய புகழ்ந்துகிட்டு இருந்தப்போ அஞ்சலி எங்கில்லாத சந்தோஷம் அப்படின்னு அவளுக்குள்ள அதிகமா சந்தோஷமாச்சு. எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுல இவ்ளோ பெரிய சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. இவ்வளவு நாளா நீங்க எல்லாம் எதுக்கு என்ன திட்டிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் சமைச்சு கொடுத்தப்போ நீங்க எல்லாம் என்ன சேர்ந்து புகழும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னையில இருந்து என்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எல்லா வேலையும் நானே செய்ய போறேன். மொத்தத்துல அஞ்சலியோட சோமாரித்தனத்துல இருந்து அவ வெளியே வந்தது பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனுஷனுக்குள்ள எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் சோம்பேறித்தனம் அதை வெளியே வர விடாது. கடமை அப்படிங்கறது வாழ்க்கையில கௌரவத்தை கொண்டு வந்து கொடுக்கும்.